ஒரு ஊரில் சுப்பிரமணின்றவர் மட்டன் பிரியாணி கடை வச்சுருந்தாரு. இவர் ரொம்பவும் சுத்தமாக செய்வார். இவர் கடையில் மட்டன் பிரியாணி அவ்வளவு சுவையாக இருக்கும். அண்ணே, எனக்கு ஒரு 2 மட்டன் பிரியாணி பார்சல் பண்ணி கொடுங்கண்ணே. அது கூடவே 2 முட்டையும் வச்சு கொடுத்துடுங்க. அட என்னம்மா சீதா, ரொம்ப நாளாக கடை பக்கமே ஆளை காணோம். ஊருக்கு எங்கன்னா போயிருந்தியா? அட எங்கன்னா ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இருக்கு. காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கே டைம் சரியா இருக்கு. வாரத்துக்கு 2-3 வாட்டியாவது உங்க கடையில் வாங்கி சாப்பிட்ருவேன். காலேஜ் ஓப்பன் பண்ணதுலேருந்து வரவே முடியலண்ணே. ஓஹோ, அப்படியாம்மா. சரி சரி, ஊருக்கு போயிட்டு இருந்தானே நான் நினச்சேன். சரி, ஒரு 2 நிமிஷம் இருமா, பார்சல் பண்ணி கொடுத்துட்றேன். சுப்பிரமணிக்கு ராமு சோமுன்னு 2 பசங்களும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ட்வின்ஸு. ஆனால் அவங்க எப்பயும் ஒத்துமையாகவே இருக்க மாட்டாங்க. இவங்க நல்ல வசதியான குடும்பம் தான், ஆனால் சிம்பிளாக இருக்கிறது தான் சுப்பிரமணிக்கு பிடிக்கும். ஒரு நாள் ராமு அவங்க ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. என்னடா ராமு, உங்க வீடு இவ்வளோ குட்டியா இருக்கு. எங்களை விட நீங்க ரொம்ப வசதியானவங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா இங்க வந்து பார்த்தா உங்க வீடு இவ்வளோ குட்டியா இருக்கு. இவ்வளோ சிம்பிளா வாழ்ந்து என்னடா பண்ண போறீங்க நீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா, எங்க அப்பாவுக்கு இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். வீண் செலவெல்லாம் அதிகமா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாருடா. சரி, அதெல்லாம் விடு. இப்பவே உங்க வீட்டுக்கு போய் உன் ஹோம்ஒர்க் நோட்டையை எடுத்துன்னு வருவோமா? அப்பா, நம்ம நல்லா வசதியானவங்க தானப்பா. தாத்தா பாட்டியோட சொத்து எல்லாமும் உனக்கு தானப்பா. உன் கூட அண்ணன் தம்பி கூட பிறக்கல. அப்புறமும் எதுக்குப்பா இவ்வளோ சிம்பிளா வாழ்ந்துன்னு இருக்கோம் நம்ம? என் ஃப்ரெண்டெல்லாம் நம்ம வீடை பார்த்துட்டு எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் அவங்களது, நான் சம்பாதிக்கிறேன் பாரு, அதுதான் நம்மளது. இது வரைக்கும் உங்கள் தாத்தா பாட்டி நிலத்துல நான் கையே வச்சதில்லை தெரியுமா? நான் என் பிரியாணி கடையை நம்பி தான்ப்பா இருக்கேன். அந்த பிரியாணி கடையில் எவ்வளோ காசு வருதோ அதுதான் நம்மளது, அதுதான் நம்ம சொத்தும். அந்த சொத்தெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒழுங்காகவும் படிக்கவும் மாட்டீங்க. நீங்கள் பெருசானதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் நான் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துடுவேன். அதனால் நீங்கள் நல்லா படித்து உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு பாருங்கள். என்ன நம்பியோ உங்கள் தாத்தா பாட்டி சொத்தை நம்பியோ நீங்கள் உக்காந்துன்னு இருந்துடாதீங்க. அட போப்பா, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. கொஞ்சம் வருஷமும் ஆச்சு. ராமசோமும் ரொம்பவும் நல்லாவே வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கூடவே அந்த சண்டையும் வளர்ந்துன்னு இருந்துச்சு. இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்ப்பா. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு தரேன். ஆமாம், எனக்கு சமோசா சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. சமோசா செஞ்சு கொடுங்கம்மா. சமோசாலாம் ஒன்றும் வேணாம், எனக்கு குலோப் ஜாமுன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குமா, அது செஞ்சு கொடுங்க. இல்லை இல்லை, எனக்கு சமோசா தான்மா வேணும். அது செஞ்சு நான் ஒரு வாய் கூட சாப்பிடவே மாட்டேன். ஏப்பா சாமி, உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்க. ஒருத்தனுக்கு ஸ்வீட் வேணும், ஒருத்தனுக்கு காரம் வேணும். நான் எதை தான் செய்கிறது? அங்கங்கே ட்வின்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க ஒத்துமையா? நீங்கள் என்னடனா இப்படி அடிச்சுக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு உங்களை வந்து கேட்டேன் பாரு. என் தப்பு தான், என்னை நானே அடிச்சுக்கணும். இவங்களோட சண்டை போக போக ரொம்பவும் ஜாஸ்தியாயினே இருந்துச்சு. இதை நினச்சி சுப்பிரமணிக்கு ரொம்பவும் வருத்தம். கொஞ்சம் வருஷமும் ஆச்சு. எல்லாரும் நல்லாவே வளர்ந்துட்டு இருந்தாங்க. சுப்பிரமணிக்கும் நல்ல வயசாயிட்டு இருந்துச்சு. இந்த டிவியவே பார்த்துன்னு இருந்தா 2 பேரும் எப்படி தான் முன்னேற போறீங்க? 2 பேரும் வேலைக்கும் போகிறதில்ல, வெறும் டிவி பார்த்துன்னு வீட்டில் உக்காந்துன்னு இருக்கீங்க. என்னை உட்கார வச்சு பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆனால் உங்களை இன்னமும் பார்த்துன்னு இருக்கேன் நான். அட போங்கப்பா, நீங்கள் வேற திரும்பவும் புலம்புறதுக்கு வந்துட்டீங்களா? அதான் அவ்வளோ சொத்து சுதந்திரம் இருக்கே, வேலைக்கு போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? உங்களால் வேலை செய்ய முடியலன்னா சொல்லுங்கப்பா, ஒரு நிலத்தை விற்றுட்டு அந்த காசில் வாழ்வோம் நல்லா. கொஞ்சம் அந்த பக்கமாக போங்கப்பா, டிவி பார்க்கணும். சுப்பிரமணி தாத்தாவுக்கு இவங்க பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. இதை நினச்சி சுப்பிரமணி தாத்தாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. இவங்களை என்ன தான் பண்ணுறதோ, கொஞ்சம் கூட பொறுப்பே வரமாட்டேங்குது இவங்களுக்கு. பேசாமல் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கோன்னு விட்டுற வேண்டியது தான். அந்த சொத்தை வச்சு பொழைக்க தெரிஞ்சால் பொழைக்கட்டும், இல்லைன்னா எப்படின்னா போட்டோம், நமக்கு என்ன. நான் உங்கள் 2 பேருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துடலான்னு இருக்கேன். இதுக்கப்புறமும் உங்களை பார்த்துன்னு உக்காந்துன்னு இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. அந்த சொத்தை வச்சு எப்படி வேணால் பொழைச்சிக்கோங்க. அந்த சொத்தை நம்பின படிப்பையும் விட்டுட்டீங்க நீங்கள். இதுக்கப்புறம் எப்படி பொழைக்க முடியுமோ பொழைச்சிக்கோங்க. சரிப்பா, அப்போனா பட்டணத்தில் ஒரு வீடு இருக்குல்ல, அது எனக்கு வேணும். அதெல்லாம் முடியாதுப்பா, அந்த பட்டணத்தில் இருக்கிற வீடு நல்லா வாடகை வரும். வேலை வெட்டிக்கு போகாமல் அந்த வாடகையை நம்பினே உக்காந்துடலான்னு இருக்கான் இவன். எனக்கு தான் வேணும் அந்த வீடு சொல்லிட்டேன்.
அது எப்படி இவனுக்கு கொடுத்துட்டா இவன் வாடகை வாங்கின்னு உக்காந்து நடந்துட மாட்டானா? மிச்சதெல்லாம் எப்படி வேணா பிரிச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு இந்த ஒரு வீடு வேணும் கண்டிப்பாக சொல்லிட்டேன். இதுலயும் உங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா? நிறுத்துங்க முதல்ல. இந்த வீடு உங்க 2 பேருக்கும் இல்லை, எனக்கும் உங்க அம்மாவுக்கும் அந்த வீடு. நீங்க பாட்டுக்கு சொத்தை வாங்கின்னு போயிடுவீங்க, நானும் உங்க அம்மாவும் அனாதையா இருக்கணுமா? இன்னும் இருக்கிறதெல்லாம் ஆளுக்கு பாதி. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க. நீங்க கேட்டா எப்படியும் சொல்ல போறதில்ல, அதுலயும் சண்டை போட்டுன்னு தான் இருக்க போறீங்க. அதனால நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். உங்க 2 பேருக்கும் நாளைக்கு ஒரு போட்டி. அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் தோத்தவங்களுக்கு. நாளைக்கு யாரும் ரொம்ப தூரம் போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே வீடு வந்து சேர்றீங்களோ அவங்க தான் ஜெயிச்சுவாங்க. கூட வாட்செல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது. யார் அதிகமான கிலோமீட்டர் போயிட்டு வரீங்களோ அவங்க தான். இருட்டுனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க தோத்தவங்க தான். இருட்டுறதுக்குள்ளே ரொம்ப தூரமாக போயிட்டு வந்துருங்க, அவங்க தான் ஜெயிச்சவங்க சொல்லிட்டேன். அடுத்த நாள் 2 பேருக்கும் போட்டி வச்சாங்க. 2 பேரும் போட்டி போட்டுன்னு நடக்க ஆரம்பித்தாங்க. யார் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வராங்கன்னு பார்ப்போன்னு போனாங்க. ஆனால் ராமு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கால் வலிக்குதுன்னு ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்குனாங்க. எப்படியோ அவன் இருட்டுறதுக்குள்ளே வீடு வந்து சேர போகிறதில்ல, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அவன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இன்னைக்கெல்லாம் இங்கே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போயிடுவோம். சோமுவும் ராமுவை விட ரொம்ப தூரமாக வந்தார். அப்பா காலெல்லாம் ரொம்ப வலிக்குதே, என்ன பண்ணுறது? அந்த ராமு வேற இந்த பக்கமே வந்திருந்தா அவனை விட நம்ம வேகமாக போகிறோமா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அவன் வேற ஊர் சைடு போயிட்டானே. அவன் கண்டிப்பாக ரொம்ப தூரம் நடந்து ஜெயிச்சிருவான்னு நான் நினைக்கிறேன். அவனை விடக்கூடாது, அவனை விட நம்ம ரொம்ப தூரமாக நடந்து போகணும். எப்படியாவது இதில் ஜெயிச்சே ஆகணும். சோமுவும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு நடந்து போயினே இருந்தார். சோமு விடுறதா இல்லை, ராமுவை விட ரொம்ப தூரம் நடந்து போகணுன்னு அந்த கால்வழியிலே நடந்து போயின்னு இருந்தார். லேசாக இருட்டுற மாதிரி இருந்தது. ராமு கிட்டவே இருந்ததுனால வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டாரு. ஐயோ என்ன இருட்டுற மாதிரி இருக்கு, சீக்கிரமாக நம்ம இப்பயே வீட்டுக்கு போய் ஆகணுமே. வாட்சு வேற இல்லை, வாட்ச் இருந்தாவது டைம் பார்த்து சீக்கிரமாக போயிருக்கலாம். சீக்கிரமாக போனால் தான் நம்மளால இருட்டுறதுக்குள்ளே வீடு போக முடியும். சோமுவும் ஓடி ஓடி வீட்டுக்கு போனார். ஆனால் அவரால் போகவே முடியல. ஐயோ இருட்டிடுச்சு, நம்மளால போகவே முடியலையே. பேசாமல் கொஞ்சம் தூரமே போயிட்டு இருந்திருக்கலாம். அவனை விட ரொம்ப தூரம் போகணுன்ற பேராசனால நம்மளால இப்போ போகவே முடியாமல் ஆயிடுச்சு. போச்சு, மிச்சம் மீதி இருக்கிற சொத்து தானா நமக்கு. நல்லா இருட்டினதுக்கப்புறம் சோமு வீட்டுக்கு வந்தார். ராமுவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த போட்டியில் ராமு தான் ஜெயிச்சிருக்கான். ஆனால் ராமு போயிருக்கிறது வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஆனால் சோமு போயிருக்கிறது 10 கிலோமீட்டர் பக்கம். ஆனால் இருட்டுறதுக்குள்ளே சோமுவால் வீட்டுக்கு வர முடியல. என்னதான் ராமு கம்மியான கிலோமீட்டர் போயிருந்தாலும் இருட்டுறதுக்குள்ளே வீடு வந்து சேர்ந்துட்டான். அதுக்கு தான் மூளையை கொஞ்சமாவது பயன்படுத்தணும்னு சொல்கிறது.